அதிமுகவுடன் இணையும் ஓபிஎஸ் அணி. பச்சை கொடி காட்டிய எடப்பாடியார். என்ன நடந்தது தெரியுமா? அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகின்றனர். இவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு சட்டசபையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவம் ஓ பன்னீர்செல்வம் அணி விரைவில் அதிமுகவில் இணைகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் பொதுச் செயலாளராக முடிவு செய்யப்பட்டது. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து வெளியேறினார். அதன் பின் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் தனியாக சேர்ந்து செயல்பட்டு வருகிறார். அதிமுகவில் மீண்டும் இணையும் இணைப்பில் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறி வருகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்க ஆர்வம் காட்டவில்லை. இப்படியான சூழலில்தான் நேற்று முன்தினம் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்தபோது அதை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆதரித்தனர். சட்டசபை மட்டுமின்றி வெளியிலும் இருதரப்பும் எலியும் பூனையுமாக செயல்பட்டு வந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இந்த தீர்மானத்தை ஆதரவு தெரிவித்தது. குரல் வாக்கெடுப்பிலும் அதற்கு பிறகு நடந்த டிவிஷன் வாக்கெடுப்பிலும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவின் தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதேபோல் கடன் விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுடன் எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் பேசினார். கடன் வாங்குவது தவறு கிடையாது. வாங்கிய கடனை மூலதன செலவுதான் செய்ய வேண்டும். அதை நீங்கள் கடைபிடித்தீர்களா? வாங்கிய கடனை நீங்கள் சரியாக செலவு செய்யவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசினார். இந்நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான உடுமலை ராதாகிருஷ்ணன் ஓ பன்னீர்செல்வத்துடன் சிரித்தபடி பேசிக் கொண்டிருந்தார். அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு அவரிடம் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இடைவெளியை கடைபிடித்தனர். ஆனால் இப்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் சட்டசபையிலேயே அதிமுக எம்எல்ஏக்கள் சகஜமாக பேசித் தொடங்கியுள்ளனர். இதனால் கருத்து வேறுபாடு நீங்கி மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கிறாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அது பற்றி வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு மீண்டும் அதிமுகவில் இணைய ஆர்வம் காட்டி வரும் சூழலில் எடப்பாடி பழனிசாமி பிடிகொடுக்காமல் உள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாக சட்டசபையில் நடக்கும் சம்பவங்கள் என்பது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையேயான நெருக்கத்தை காட்டும் வகையில் உள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்கிறாரா என்பது இப்போது $1,000,000 கேள்வியாக உள்ளது. அது மட்டுமின்றி அதிமுக ஒன்றிணைந்தால்தான் ஆளும் திமுகவை வரும் சட்டமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் துணிவாக எதிர்கொள்ள முடியும் என பலர் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாஜகவின் டெல்லி தலைமையும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பிரஷர் போட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய் கடமை. அதுதான் நாங்கள் வருகிற 2026 நடக்கும். நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாசம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னால சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமா செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. இன்னும் 1 வருஷம் இருக்குதுங்க தேர்தலுக்கு. சீமான் விவகாரத்துல தமிழக காவல்துறை நடந்துகிட்ட விதம், அதே போன்று இந்த சீமான் இந்த விவகாரத்துல எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் தனிப்பட்டவருடைய நபருடைய கருத்து. இதெல்லாம் வீட்டுல போய் அதாவது தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை. இது பொது வழியிலாம் அவரே சொல்லிட்டாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு சொல்றாருல. இதெல்லாம் நீங்களும் கேட்டு அசிங்கப்படுத்துறீங்க. நானும் ஒரு கட்சியில் பொருள் இருக்கிறேன், அவர் ஒரு கட்சியில் இருக்காரு. தவறான கருத்தெல்லாம் வேணாம். இதெல்லாம் இது கேட்குற கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்தெந்த கேள்வி முக்கியமோ, நாட்டு மக்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க.
தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக நாங்கள் தான் அது கிடைச்சோமா? தாக்கல் செய்ய போறாங்க. உங்க கோரிக்கை ஏதாச்சும் வைக்கிறீங்களா தமிழக அரசுக்கு? என்ன நாங்கள் தான் நிறைய கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். என்ன செய்கிறாங்க? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம் அதிமுக ஆட்சியில் எத்தனை திட்டத்தை கொண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமை நிறைவேற்றலையே. இங்கே புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தேன். ஏன்னா இன்னைக்கு ஆத்தூர் நகரம் வளர்ந்து வருகின்ற நகரம். அந்த நகரத்துக்குள்ள வாகனங்கள் செல்கின்ற பொழுது விபத்துக்குள்ளாகுது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை கருத்தை புறவழிச்சாலை கொண்டு வரதுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி எல்லா வேலையும் பண்ணோம். அதை நிறைவேற்றினாங்களா? எவ்வளோ திட்டம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நதி வெஸ்ட் நதி தானே, வெஸ்ட் நதியில் இங்கே ஆத்தூரில் இருக்கிற அந்த அசுத்த நீரெல்லாம் போய் கலக்குது. அதை சுத்தப்படுத்தி விடலான்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை உயர்த்தணும். அதையும் கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் நதியில் இந்த நதிநீர் வந்து மாசுபடுது. அது மாசுபடாமல் இருக்க இந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் சுத்தப்படுத்தி அந்த வெஸ்ட் நதியில் விட வேணும். அது ஒரு திட்டம். அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் நிறுத்திட்டாங்க. சேலம் மாவட்டத்தில் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். 234 தொகுதியிலையும் அதிமுக ஆட்சியில் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 234 தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் வந்து 10 கோரிக்கைகளை வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 10 கோரிக்கைகளை எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க வச்சாங்க. எல்லாம் வச்சாங்க, கோரிக்கையோட தான் இருக்குது. இன்னும் அதுக்கு தீர்வு காணல. அவைதாங்க எப்பவுமே கவர்ச்சிகரமாக பேசுறதாச்சே. பேசுவது அழகா இருக்கும், செயலில் ஒன்றுமே கிடையாது. செயலில் பூஜ்ஜியம். 10 கொடுத்தோம், 10ல் இப்போ 4 தான் எடுத்திருக்குன்னு வந்திருக்குது. இன்னும் 4க்கு நிதி ஒதுக்குனாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் ஒரு 9 மாதம் 8-9 மாதம் தான் இருக்குது. அவர்கள் எப்போ வார்த்தை ஜாலங்களில் வல்லவர்கள், புரியுதுங்களா? திட்டத்தை செயல்படுவதில் பிற்போக்கானவர்கள். தமிழக முதல்வர் அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அழுத்தத்தை, அம்மா எப்படி அம்மா அம்மான்னு கூப்பிட்டோம் அந்த மாதிரி நீங்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இதெல்லாம் கேட்டால் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை எப்படி சொல்றது தெரியல. அவர் ஒரு முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு. அவரே உணர வேணும் எதை சொல்ல வேணும், எதை சொல்லக்கூடாதுன்னு அவரே உணர வேணும். அப்பா அப்பான்னு சொன்னால் பிரச்சனை வந்து குடும்பத்தில் உண்மையா தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது பிரச்சனை ஆகிருக்க வேண்டாம். அது எப்படி போய் இப்போ சொல்ல முடியும்? நாளைக்கு தான் கூட்டம் போடுறாங்க. எங்களுடைய இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு என்ன வேலை எங்களுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய நிலைப்பாட்டை நாளை நடக்கின்ற அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும். தேமுதிக